நீங்க கொல்லிமலைக்கு போகும்போது உங்களை யாரோ பின்தொடர்ந்து வர்ற மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? நீங்க பாக்குறது வெறும் மரங்களோ பாறைகளோ கிடையாது. இந்த மலையில 18 சித்தர்களும் இப்பவும் சூட்சும வடிவத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. கொல்லிமலையில இருக்கிற குகைகள் வெறும் கற்களால் ஆனது இல்ல. அவை சித்தர்களோட தியான அறைகள். குறிப்பாக அகஸ்தியர், திருமூலர் மற்றும் கோரக்கர் போன்ற மகா சித்தர்கள் இங்க தவம் செஞ்சிருக்காங்க. இவங்க சாதாரண மனுஷங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஆனா தகுதியுள்ள சிலருக்கு மட்டும் ஒரு வயசான பெரியவர் உருவத்திலேயோ அல்லது ஒரு சின்ன பையன் உருவத்திலேயோ திடீர்னு தோன்றி மறைவாங்க. அமாவாசை மற்றும் பௌர்ணமி ராத்திரிகள்ல மலையோட உச்சத்துல யாராலையும் போக முடியாத இடங்கள்ல திடீர்னு ஒரு நீல நிற ஒளியோ அல்லது தீப ஒளியோ தெரியறத இன்னிக்கும் பல பேர் பாக்குறாங்க. அது சித்தர்கள் செய்யற ரகசிய பூஜைகள்னு சொல்லப்படுது. இவங்க எதுக்காக இங்க இருக்காங்க தெரியுமா? இந்த உலகத்தோட சமநிலைய பாதுகாக்கவும் அழியாத மருத்துவ ரகசியங்களை காக்கவும் தான். இங்க இருக்கிற மூலிகைகளோட வாசமே உங்கள ஒரு மாதிரி மயக்க நிலைக்கு கொண்டு போகும். அது சித்தர்கள் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வரவேற்புன்னு கூட சொல்லலாம். நீங்க சுத்தமான மனசோட அங்க தியானம் செஞ்சா உங்களுக்கும் சித்தர்களோட ஆசி கிடைக்கும்னு பெரியவங்க சொல்றாங்க. நீங்க என்னைக்காவது ஒரு மர்மமான மனிதரை கொல்லிமலையில பாத்திருக்கீங்களா? அந்த அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. பார்ட் 6ல பழனி மலைக்கே போகிற அந்த மர்ம சுரங்கப்பாதை ரகசியத்தை பாப்போம்.